ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்போட இன்ட்ரோடக்ஷன் பத்தி ஃபுல்லா பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்ல இருக்க மெனூஸ் பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபீட், போஸ்ட், கேம்பெயின், கான்ஃபிகரேஷன் அப்படின்ற மாதிரி மெனூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மெனூஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? நான் அதில் ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணால் இதே உங்களோட டேஷ்போர்ட் ஸ்க்ரீனே தான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நான் ஓவராலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தென் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆட் ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், இதில் ட்விட்டர், அப்புறம் யூடியூப் இதெல்லாம் காமிக்குது இல்லையா? இதில் உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருப்பீங்களா? இப்போ யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட், ஃபேஸ்புக், அந்த மாதிரி உங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓடோல லிங்க் பண்ணணும், அதாவது கான்ஃபிகர் பண்ணணும். அப்போதான் நீங்கள் ஓடோல இருந்து நீங்கள் ஒரு இதை போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்ல போயிட்டு போஸ்ட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குக்கும் சேம், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர், இது எல்லாத்துலேயும் நீங்கள் அதாவது உங்களோட நீங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ஜூனியர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறீங்க. அவங்க அதுக்கான கண்டென்ட், வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை மட்டும் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணியிருக்கணும்னா உங்களோட அக்கௌண்ட்டை இதில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவா? அதுதான் இந்த ஃபீட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு காட்டுறது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த போஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே நியூ கொடுத்துட்டு நீங்கள் போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெனு யூஸ் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் சோஷியல் அக்கௌண்ட் பிஃபோர் போஸ்டிங் அப்படின்ற மாதிரி காட்டுது. இதில் எந்த சோஷியல் அக்கௌண்ட்டையும் நம்ம லிங்க் பண்ணலை, அதனால இங்கே எதுவுமே எடுத்துகிட்டு வரல. நம்ம ஒருவேளை லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே நியூ அப்படின்றது மாதிரி கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் பண்ண, அதாவது யூடியூப்னா யூடியூப், வெப்சைட்னா வெப்சைட், ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், அதோட லிங்க் ஆன மாதிரி உங்களுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் யூடியூப்னா யூடியூப்பை கிளிக் பண்ணி அதில் வீடியோ போஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கானதான் இந்த போஸ்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அப்படிங்கிறது. இப்போ கேம்பெயின் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இங்கே நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு டைப் ஆஃப் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் டீமில் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில், ஸோ இந்த வீடியோ யாருக்கான வீடியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதை பற்றின வீடியோஸ் தான், அந்த மாதிரி கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மந்த் எண்டில் நீங்கள் அதாவது இந்த கேட்டகரியில் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கேம்பெயின் அப்படிங்கறத வச்சு ஈஸியா ஃபில்டர் போட்டு நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுல நீங்க நியூவா எத்தனை கேம்பெயின் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கேம்பெயின் நேம், தென் ரெஸ்பான்சிபிள் யாரு அப்படின்றது கொடுக்கணும். ஏதாவது டேக் வேணும்னா நீங்க டேகும் கொடுத்துக்கலாம். அதுவும் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேம்பெயின் மார்க்கெட்டிங் ரிலேட்டடு, இந்த கேம்பெயின் வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட், அந்த மாதிரி நீங்க டேகும் கொடுத்து நீங்க ஈஸியா சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் இந்த கேம்பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இது ரியல் டைம்ல நான் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டு அது எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் லிங்க் பண்ணுறதுக்கான அதே தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ ஃபீல்டில் போனாலும் ஆட் ஸ்ட்ரீம் கொடுத்து லிங்க் பண்ணுறது தான் வரும், கான்ஃபிகரேஷன்லையும் சேம் அதே தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் சோஷியல் மீடியா, தென் சோஷியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது நீங்கள் சோஷியல் மீடியா லிங்க் பண்ணிங்கன்னா அதே தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சோஷியல் ஸ்ட்ரீம்ஸ்லையும் உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். இது யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இது எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் சோஷியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆப்ல இருக்க மெனூஸ் எல்லாமே. ஸோ இன்னைக்கு இந்த மெனுவை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெனூஸ் வச்சு நீங்கள் ஃபில்டரும் நீங்கள் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணிங்கன்னா கேம்பெயின் வச்சு குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த போஸ்ட்குள்ளே போகணும்.
இப்போ இந்த போஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ இதில் வந்து நிறைய போஸ்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ இந்த கேம்பெயின் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கேம்பெயினை வச்சு அது வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி என்ன டேட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இயர், டேட்டு, மந்த் அந்த மாதிரி டே வைஸ்லேயும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.